யாரோட ஒரு கதையை தழுவி எடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரதா பாய்ன்னு சொல்லிட்டு மும்பையில் ஒரு தாராவியில் இருந்த டானை பற்றி வரதராஜ முதலியார்ன்றது அவர் பேர். அவர் ஒரு தமிழன் தான். அங்கே இருக்கிற தமிழுக்காக நிறையா நல்லது செஞ்சுருக்காரு. அவரோட பயோபிக்கை வச்சு தான் இது ஸ்டோரி டெவலப் பண்ணியிருப்பாங்க. காட்ஃபாதரோட இன்ஃப்ளூயன்ஸும் இதில் அங்கங்கே இருக்கும். இந்த படம் வந்து நம்ம இளையராஜா சாரோட 400 ஃபிலிமு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்துக்காக வந்து நம்ம பெஸ்ட் ஆக்டருக்காக நம்ம கமல் சார் நேஷனல் அவார்டு வாங்கினது, பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபர் பி.சி. ஸ்ரீராம் நேஷனல் அவார்டு, பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர் நம்ம தோட்டதானி சார் அவரும் மொத்தம் 3 நேஷனல் அவார்டு வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா சார்பில் அகாடமி அவார்ட்ஸுக்கு இந்த படத்தை பரிந்துரை செஞ்சாங்க. அகாடமி அவார்ட்ஸ்னால் ஆஸ்கர் அவார்ட்ஸு. இந்தியாவிலேருந்து இது வரைக்கும் அதிகமாக ஆஸ்காருக்கு பரிந்துரை செய்யப்பட்ட படங்கள் வரிசையில் வந்து அதிக முறை பண்ணது பார்த்திங்கன்னா நம்ம உலகநாயகனோட படங்கள் தான். கிட்டத்தட்ட ஒரு 7 முறை பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2005 டைம்ஸ் மேகசின் வந்து ஒரு இது வெளியிடுறாங்க, ஆல் டைம் டாப் 100 ஃபிலிம்ஸ் இந்த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. அதில் வந்து இந்திய திரைப்படம் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு, அது நாயகன்.